பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியீனரா? பவுல் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இது. நீங்க இவ்வளவு புத்தி இல்லாதவர்களா? அறிவு இல்லாதவர்களா? ஞானம் இல்லாதவர்களா? எப்படி நீங்க இப்படி ஒரு முடிவை தேடிக்கொள்கிறீங்க? அப்படின்னு இங்க பவுல் கேட்குறார். நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? இல்லை எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஆரம்பத்தில் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கும்போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரித்து தேர்ந்தெடுக்கிறார். முதலாவது பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். அதன் பின்பாக விசுவாசிகளாய் மாறுகிறோம். அதன் பின்பாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான்களாகிறோம், பரிசுத்தவான்களாகிறோம். அதன் பின்பாக இப்போ இருக்க காலகட்டத்திலே நாம் சீசருக்கான பாதையில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி போய் கொண்டிருக்கிற நாம், இதுதான் நமக்கு ஆரம்பம். இன்னொன்று, இதுதான் நமக்கு ஜீவன். ஆனால் மாம்சத்தின்படி நாம் வழி தப்பி போகும்போது நாம் முடிவை தேடிக்கொள்கிறோம். அப்படிங்கிறது போல இந்த வசனம் ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏசப்பாவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய ஜீவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய சிந்தை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய வார்த்தை உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய இருதயம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை என்றால் இன்னமும் கூட அந்த மாம்ச சிந்தையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதா? மாம்ச வார்த்தையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதா? மாம்ச இருதயத்திலேயே பயணித்து கொண்டிருக்கிறதா? எதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒன்று மட்டும் நிச்சயம், ஜீவன் ஆவியினாலே வரும், மாம்சம் மரணத்தை கொண்டு வரும். இதோட இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, ஜீவன் அப்படிங்கும்போது நாம் நித்திய ஜீவனை பெறுவோம். மாம்சம் மரணம் அப்படிங்கும்போது நாம் பாதாளத்துக்கு சென்றடைவோம், அதாவது நரகத்துக்கு சென்றடைவோம். எதை தேர்ந்தெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்? அநேக நேரங்களில் வழி தப்பி போன ஆடுகளைப் போல வழி தப்பி அலைந்தோடி கொண்டிருக்கிறோம். சவுலை தெரிந்தெடுத்தார், அபிஷேகித்தார், அழைத்தார். ஆனால் முடிவு பரியந்தம் நிலைக்க முடியாததால் கடைசியிலே நாண்டு கொண்டு சாகிறார். தற்கொலை செய்து தன்னையே அழித்து கொண்டார். மரணத்தை தானே வருவித்து கொண்டார். ஏன்னா அந்த ஆவியின் ஜீவன் இல்லை. அதனால அதே போல யூதாஸ் காரியோத் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்ல அப்போஸ்தலன். ஆனால் கடைசியிலே மாம்ச சிந்தை முடிவை கொண்டு வந்து யூதாஸ் காரியோத் தற்கொலை செய்து தன் ஜீவனை இழந்து போனார். அப்படி பல பேரை நாம் எடுத்துக்காட்டாக வேதத்தில் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்?
நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆவிதான் நமக்கு ஜீவனை தரும். மாம்சம் ஒரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுக்காது, கொடுக்கவும் முடியாது. அப்படி நாம் இதை சரியானபடி அறிந்திருந்தால் நாம் இன்றைக்கு இனிமேல் வரும் காலங்களில் ஆவியின்படி நடக்க முயற்சிக்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.